ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெர்னாலஸ் தியரம் 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 7லேருந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பெர்னாலஸ் தியரமில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 11th போர்ஷன்ஸ் உங்கள் ஸ்கூலில் நடத்தலை, 12th ஸ்கிப் பண்ணிட்டாங்க, 11th போர்ஷன் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட தீமினல் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் இங்கே 11th போர்ஷன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே சொல்லித்தர போகிறோம். சரியா? ஸோ 1,999 ஃபீஸில் வந்து உங்களுக்கு இந்த இயரோட எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கும். அதாவது அகாடமிக் இயர் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே வந்து உங்களுக்கு இதில் ரெகுலராக கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். அட் பைஸ் ஆஃப் 1,999. யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஜாலியாக படிச்சிடலாம். சரியா? இப்போ நம்ம 5 மார்க்கு ஆரம்பிச்சிருவோம். பெர்னாலஸ் தியரம் இப்போ நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. பப்ளிக் எக்ஸாம் இல்லை, நார்மல் எக்ஸாம் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. எப்படி ஆன்சர் எழுதுறது? ஸ்டார்டிங்கில் முதல்ல பெர்னாலிஸ் பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் எழுத வேண்டியிருக்கும். 1738 1738 ஒரு ஸ்விஸ் சயின்டிஸ்ட், அதாவது டேனியல் பெர்னாலி என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன சார் நீ நினைக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை, இங்கே அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபார்முலா. He developed a relationship for the flow of fluid. ஒரு ஃப்ளூயிட்னா என்ன? காத்தும் ஃப்ளூயிடு தான், தண்ணியும் ஃப்ளூயிடு தான். இது காத்துக்கும் பொருந்தும், அதே மாதிரி தண்ணி, கெரோசின், பெட்ரோல் இந்த மாதிரி லிக்விட்ஸுக்கும் பொருந்தும். லிக்விடு, காத்து, கேஸ் ரெண்டுமே நம்ம ஃப்ளூயிடுன்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ளோ ஆகுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. எது வழியா? த்ரூ அ பைப் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன். அது என்ன ஆன்சர்? த்ரூ அ பைப் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன். ஒரு பைப் வழியா தண்ணியோ காத்த போகும்போது அது எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அதுவும் அந்த பைப்புடைய எண்ட்ஸ் வந்து வேற வேற சைஸ்ல இருந்தா. இப்போ ஒரு பைப்புக்குள்ள என்டர் ஆகும்போது சின்னதாகவும் வெளியில வரும்போது அந்த பைப்போட எண்டு பெருசாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி அந்த பைப்போட எண்ட்ஸ் வேற வேறையா இருக்கிறத தான் வேரியிங் கிராஸ் செக்ஷன் சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். He proposed a theorem for the streamlined flow of a liquid based on the law of conservation of energy. அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு? law of conservation of energy வச்சு ஒரு fluid வந்து எனக்கு ஒரு streamline motionல flow ஆகணும் அப்படின்னா அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத கொண்டு வராரு. சோ அப்ப இங்க பேசிக் ஐடியா என்ன? நம்ம கிட்ட வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைப் இருக்கு. இப்போ இந்த பைப்போட ரெண்டு டிஃபரெண்ட் எண்ட்ஸும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வேற வேற சைஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதோட ஹைட்டும் வந்து இங்க எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு. தேர் ஆர் டிஃபரெண்ட் ஹைட்ஸ் டு. சரியா? இப்போ அடுத்து இந்த பைப்புடைய நுழைவாயில் அண்ட் எக்ஸிட், உள்ள என்டர் ஆகிறது வெளியே வருது. இது ரெண்டுத்தோட சைஸும் அகைன் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வேற வேற ஏரியாவில் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஏரியா, சரியா, நான் வந்து ஸ்மால் லெட்டர் ஏ, இந்த இடத்த ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துக்கு பின்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ இது வந்து ஏரியா ஆஃப் ஏ பார்ட், அதே மாதிரி இது ஏரியா ஆஃப் பி பார்ட். இந்த பகுதிக்கு பின்னு பேர் வச்சுக்கிட்டா அப்ப இது வந்து ஏரியா ஆஃப் பி. இது ஹைட் ஆஃப் பி, ஹைட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இவரோட மெயினான டெஃபினிஷன் பார்ட்டுக்கு வரும். இந்த டெஃபினிஷன் பார்ட் இருக்கு பாரு, இதை கண்டிப்பா நீ எக்ஸாம்ல மிஸ்டேக்கே இல்லாம எழுதணும். இதுக்கு தான் மெயின் மார்க்கே. சரியா? இது உங்களுக்கு 2 and 3 மார்க்ல வேற வரும். அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் தியரம் த சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி per unit mass of an incompressible non-viscous fluid in a streamline flow remains constant. என்ன சொல்றாப்ல? அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றப்பல. யார் சார் திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு டக்குன்னு புரியல அப்படின்னா. ரொம்ப சிம்பிள், திரும்ப சொல்றேன், நல்லா கவனி. இப்போ எனக்கு ஒரு லிக்விட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. ஒரு பைப்ல சும்மா தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த பைப்புடைய என்டர் ஆகிற சைடு வந்து கொஞ்சம் சின்னதுன்னா வெளியே வரது பெருசு, இல்ல இந்த பக்கம் பெருசுன்னா இந்த பக்கம் சின்னது. வேரியிங் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் இருக்கு. அப்ப அது வழியா தண்ணியாக போகும்போது அங்க வந்து நீ என்ன செய்யற அப்படின்னா சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து சம் பண்ற, ஆட் பண்ற. அப்ப ஆட் பண்ணும்போது உனக்கு ஒரு ஆன்சர் வரும்ல. அந்த ஆன்சர் எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். உள்ள போகும்போது தண்ணி அந்த பைப்புக்கு உள்ள போகும்போது பிரஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் வந்து தண்ணி வந்து அந்த பைப்பு விட்டு வெளியே வரும்போதும் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நடுவுல என்னமோ இன்கம்ப்ரெசிபிள் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிடுன்றாங்களே, இவங்க எடுத்துக்கிற ஃப்ளூயிட் இங்க வந்து என்னன்னா இன்கம்ப்ரெசிபிள், அதை ஒன்னால நசுக்க முடியாது. இப்போ தண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி இஸ் இன்கம்ப்ரெசிபிள். இப்போ என்கிட்ட 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு. அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல நான் 1 லிட்டருக்கு மேல ஒரு சொட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் அது கீழே சிந்திரும். உன்னால சும்மா இவ்வளவு தண்ணி, ரவுண்டு தண்ணி எக்ஸ்ட்ராவா அதுல பிடிக்க முடியுமா? அந்த வாட்டர் பாட்டில்ல முடியாது. தண்ணியை உன்னால கம்ப்ரஸ் பண்ண முடியாது. சோ அப்போ ஒரு இன்கம்ப்ரெசிபிள் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட், அதுக்கு விஸ்காசிட்டி இல்லை. அது எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ரீம்லைன் மோஷன்ல இருக்கு.
அப்போ அந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ரெசிபிள் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஒரு ஸ்ட்ரீம்லைன் மோஷன்ல ஒரு பைப்புக்குள்ள போகுது அப்படின்னா அதோட ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாத்தையும் சம் பண்ண வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்? நிலையா, கான்ஸ்டன்டா இருக்கும். இது தாண்டா இந்த தியரி பார்ட். சரியா? ஸோ அப்போ பேசிக்காக என்கிட்ட ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்பில் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவை ஏஏனும் இந்த பக்கம் ஏஏபினும் ஸ்மால் லெட்டர்ஸ்ல போட்டுக்கோ, ஹைட்டு போட்டுக்கோ. இந்த படத்தை அழகாக வரைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம்? let us consider a flow of liquid through a pipe AB வழியா வந்து எனக்கு ஒரு லிக்விட் இது வழியா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ let V be the volume of the liquid when it enters A and in a time t which is equal to the volume of the liquid leaving B in time in the same time அப்படின்றாங்க. என்னன்னா எனக்கு Vன்ற வால்யூம்ல லிக்விட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா A இந்த பக்கமா வந்து என்டர் பண்ணுது ஒரு குறிப்பிட்ட டைம்ல. ஒரு பேச்சுக்கு எனக்கு 5 மினிட்ஸ்ல வந்து 5 லிட்டர் வாட்டர், 5 நிமிஷத்துல 5 லிட்டர் வாட்டர் வந்து இது வழியா உள்ள போகுது அப்படின்னா அப்ப என்ன சொல்றாங்க? அதே 5 நிமிஷத்துல அதே 5 மினிட்ஸ்ல அதே 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து இந்த பக்கமா வெளியே வந்துரும்ன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு தண்ணி உள்ள போச்சோ அவ்வளவு தண்ணி வெளியே வந்துரும். அப்ப A வழியா let V be the volume of liquid when it enters A in time t ஒரு குறிப்பிட்ட டைம்ல போச்சுன்னா which is equal to the volume of the liquid leaving B in the same time. அதே டைம்ல அதே வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆயிடுமா? அந்த பைப்பை விட்டு வெளியே வந்துருமா? அப்போ இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் லெட்டர் ஏஏன்றது என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த டியூப். VAன்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட். PA அப்படின்னா என்னது? பிரஷர். இப்போ நான் ஃபார்முலா எல்லாம் எழுதுவேன், அதுல இந்த PA போட்டா அது வந்து என்னது? பிரஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட். சரியா? இப்போ நம்ம இந்த பைப்ல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்னு வந்து A மேல, இன்னொன்னு வந்து அந்த Bன்ற செக்ஷன் கீழே. இப்போ அந்த Aன்ற பகுதியை எடுத்துப்போம். let the force exerted by the liquid at A is இந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? நான் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பிரஷர் இன்டு ஏரியான்னு எழுதலாம். இப்போ அந்த ஏரியாவை நான் வந்து இங்க என்ன செய்ய போறேன்? ஸ்மால் லெட்டர் A. அப்போ ப்ரெஷரையும் நான் வந்து என்ன செய்ய போறேன்? ப்ரெஷர் அட் A அப்புறம் ஸ்மால் லெட்டர் A இன்டு A. நார்மல் ஃபார்ம்ல வந்து ப்ரெஷர் இன்டு ஏரியா. ப்ரெஷருக்கு ப்ரெஷர் இன்டு A, ஏரியாவுக்கு ஏரியா அட் A. சரியா? டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த லிக்விட் இன் டைம் t is. இப்போ டிஸ்டன்ஸ், இந்த பைப்ல அந்த தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிருக்குல்ல, டிஸ்டன்ஸை நான் வந்து என்ன செய்ய போறேன்? வெலாசிட்டி அட் A இன்டு டைம் அப்படின்னு எடுத்து எழுத போறேன். ஏன்னா டைம் ரெண்டு பக்கமும் சேம் தான். சரியா? இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒர்க் டன்னோட ஃபார்முலா எடுத்து எழுத போறேன். சரியா? உங்களுக்கு யாருக்காவது ஒர்க் டன்னோட ஃபார்முலா தெரியாது அப்படின்னா அதோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆயிடும்? அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ண ஒர்க் டன் கிடைச்சிடும். அப்போ நான் இங்க என்ன செய்ய போறேன்? ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ப்ரெஷர் இன்டு ஏரியா. ப்ரெஷர் அட் A, ஏரியா அட் A. இதை ஒரு பிராக்கெட் குள்ள போட்டுப்போம். அடுத்து இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? டிஸ்டன்ஸுக்கு வெலாசிட்டி அட் A இன்டு டைம். இப்போ என்ன தெரியுமா விஷயம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா இங்க பாரு, நல்லா கவனம். இந்த ஏரியா அட் A, வெலாசிட்டி அட் A அப்புறம் டைம், இது மூணுத்தையும் நான் ஒன்னோட ஒன்று மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா வால்யூம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? இன்னும் கதை விடுறீங்களா அப்படின்னா இல்லடா, அது ஒரு நான் சொல்றேன் பாரு, டக்குன்னு புரிஞ்சுக்க. சரியா? எனக்கு ஏரியா அட் A, வெலாசிட்டி அட் A அப்புறம் டைம் இருக்கு. சரியா? இப்போ இதை நான் தனித்தனியாக பிரித்து எழுதுனா என்ன ஆகும்? இப்போ ஏரியானா வந்து L இன்டு B, அப்போ லென்த் ஆஃப் A, பிரெத் ஆஃப் ஏன்னு பிரிச்சுப்போம். இன்டு வெலாசிட்டியை வந்து distance at A divided by T into T. அப்ப டைம் கேன்சல் ஆயிடும். மூணு டிஸ்டன்ஸ் இருக்குது, மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணா அப்ப இது வந்து எனக்கு என்ன ஆயிடும்? வால்யூம்னு மாறிடும். அதனால நான் இப்ப இதை பாரு, A ஓகே, ஏரியா வெலாசிட்டி டைம், ஏரியா வெலாசிட்டி டைம் நான் மல்டிப்ளை பண்ணா அப்ப அது ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ்னு மாறிடும். அப்ப ஏரியா இன்டு டிஸ்டன்ஸை நான் வால்யூம்ல எழுதலாம். அப்ப வால்யூம்ல எழுதலாம்னா இந்த ஒர்க் டன்னோட ஃபார்முலா இருக்கு பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா எனக்கு வந்து இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா இட் டர்ன்ஸ் இன்டு, ஒரு நிமிஷம் எதையும் மிஸ் பண்ணிட்டேன்னா, ஆமாம் மிஸ் பண்ண பார்த்தேன், ப்ரெஷர் PA இன்டு வால்யூம் V. ஒர்க் டன்னுக்கு ப்ரெஷர் PA இன்டு வால்யூம் V அப்படின்ற ரிலேஷன் வந்துடும். இது வரைக்கும் எடுத்து எழுதிட்டியா? மாஸ், சூப்பர். அப்ப இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. நீ கஷ்டமானதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். இப்போ இங்க ஒர்க் டன் டியூ டு ப்ரெஷர் எனர்ஜி இருக்குல்ல, இந்த ஒர்க் டன் டியூ டு ப்ரெஷர் எனர்ஜி இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ரெஷர் அட் A இன்டு வால்யூம். அப்போ the pressure energy per unit volume at A. இதை வந்து நான் என்ன செய்யலாம்? இப்போ ப்ரெஷர் எனர்ஜிக்கு இங்க நல்லா கவனிங்க,
இந்த ஒர்க் டன் இருக்கு பாருங்க, அதை வந்து per யூனிட் வால்யூம் கேட்டதுனால வால்யூமால டிவைட் பண்ணும். அப்போ PAV டிவைடட் பை V, VV கேன்சல் ஆயிடுச்சுன்னா PA மட்டும்தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் அட் ஏ என்னவா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அகெயின் இங்க வந்து நான் என்ன செய்யணும், அதே ஒர்க் டன்னை மாஸால டிவைட் பண்ணணும். அப்போ ஒர்க் டன்னுக்கு PA இன்டூ V டிவைடட் பை மாஸுக்கு M. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், V டிவைடட் பை M வந்து என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை ரோ. ஏன் இது எங்க இருந்து வருது, இது எங்க இருந்து வருது அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஃபார்முலால இருந்து வருது. டென்சிட்டியை மாஸ் பை வால்யூம்னு எழுதுவியா, அது அப்படியே இன்வெர்ஸ்ல பண்ணா 1 பை டென்சிட்டி ஈக்குவல் டு V பை M. அப்ப இங்க V பை M இருக்கா, நான் அப்ப இதை என்ன செய்யலாம், பிரஷர் அட் A டிவைடட் பை ரோ அப்படின்னு எழுதலாம். அப்ப இது பிரஷர் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் அப்படின்னு நம்மளால சுலபமா எடுத்து எழுத முடியும். அப்போ நம்ம இங்க M அப்படின்றது என்ன, since M is the mass of the liquid entering at A. இப்ப M அப்படின்ற அளவிலான மாஸ் வந்து A வழியா உள்ள என்டர் ஆகுது அப்படின்னா அப்ப அந்த மாஸ் வெளியே வந்துரும்ல. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த பிரஷர் எனர்ஜி ஓகே P இன்டூ V இருக்குல்ல, அதை வந்து மாஸ் பை மாஸால மல்டிப்ளை பண்றேன். ஏன் அப்படி நான் செய்யறேன், ஏன்னா இப்ப நான் அப்படி செய்யும் போது இங்க பாரு, எனக்கு வால்யூம் இருக்கு, மாஸ் இருக்கு, வால்யூமும் மாஸும் இருக்கு. அப்போ நான் வந்து இதை என்னன்னு டர்ன் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, இந்த V பை M, V டிவைடட் பை M ரோ அப்படின்னு மாத்திக்கலாம். ஸோ மாஸ் M இன்டூ PA டிவைடட் பை P. இந்த M அப்படியே வந்துடுது, இந்த P அப்படியே வந்துடுது, Vயும் Mயும் டிவைட் பண்ணி நம்ம இங்க என்ன செய்யறோம், டென்சிட்டி ரோ அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ஸோ PA டிவைடட் பை ரோ இன்டூ M அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்குது. இந்த ரிலேஷன் வச்சு தான் நம்ம ஃபைனல் எனர்ஜி ஃபார்முலாவை என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொண்டு வர போறோம். ஸோ இஃப் M is the mass of the liquid entering in a given time, therefore the pressure energy of the liquid, நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த pressure energy of the liquid, pressure energy is equal to M into PA divided by rho அப்படின்னு ஃபைனலா எடுத்து எழுதலாம். இதை எழுதிட்டு இதே மாதிரி இப்ப நான் என்ன செய்யறேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்து எழுதுறேன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏல வந்து என்னவா இருக்கும், mgh ஏவா இருக்கும், ஹைட் வந்து A. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம வந்து என்ன செஞ்சோம், இப்படி ஒரு உயரமான இடத்துல இருந்து இப்படி கம்மியான உயரத்துக்கு கொண்டு வந்தோம். இந்த இடம் A அப்படின்னா இந்த இடம் B அப்படின்னு சும்மா ஒரு பேஜுக்கு வச்சுக்கிறோம்னா, அப்போ இது ஒரு ஹைட்ல இருக்கு, இது ஒரு ஹைட்ல இருக்கு, ரெண்டு வேற வேற ஹைட்ல இருக்கு. சரியா? அப்போ ஏவுக்கு ஹைட் ஆஃப் A. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜிக்கு 1/2 mv ஸ்கொயர். ஓகே, இங்க வந்து A போட்டுக்கோ, ஏன்ற இடத்துல உள்ள என்டர் ஆகும் போது இருக்கிற வெலாசிட்டிக்கு A. அப்ப இங்க 3 எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிரஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இது எல்லாத்தையும் எடுத்து நீ ஆட் பண்ற அப்படின்னா அப்ப ஆட் பண்ணி வரப்போற ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். which is இங்க பாரு, எனர்ஜி at A okay is equal to mass into PA divided by rho plus mgha plus 1/2 mv ஸ்கொயர். சரியா? இது எனர்ஜி அட் A, ஒரு பைப்புக்கு உள்ள என்டர் ஆகும் போது இருக்கிற எனர்ஜி. அதே மாதிரி B ஓகே, B வழியா வெளியே வருது இல்ல, அப்போ B வழியா வெளியே வரும்போது அங்க இருக்கிற ஏரியாவுக்கு AB, இது வந்து VB, இது PB, இப்படி எல்லாம் எடுத்து எழுதிட்டு அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கான எனர்ஜியை எங்கெல்லாம் A போட்டியோ ஏவை தூக்கிட்டு Bன்னு மாத்தி எழுதிடலாம். இப்ப தலைவர் என்ன சொல்றாரு, பெர்னாலிஸ் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல இல்லையா? நம்மளும் அப்ப வந்து இதை என்ன செய்யலாம், ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ எனர்ஜி அட் ஏவுக்கு நான் வந்து இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுத போறேன், which is mass into PA divided by rho plus mgha plus 1/2 mv ஸ்கொயர். இது வந்து அப்படியே எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது, இந்த வாட்டி வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா mpb divided by rho plus mghb plus 1/2 mvb ஸ்கொயர். சரியா? இங்க வந்து a ஸ்கொயர் இருக்கணும், அந்த இடத்துல b ஸ்கொயர் இருக்கணும். சரி, எடுத்து எழுதிடுவோம். இப்ப இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கிற ஒரு டேர்ம் வந்து யாருன்னா மாஸ். பாரு, இது எல்லாத்துலயுமே மாஸ் காமனா இருக்கு. அப்ப அந்த மாஸை காமனா எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிட்டா அடுத்து என்ன இருக்கும், PA divided by rho plus GHA plus 1/2 VA ஸ்கொயர். சரியா?
இது அப்படியே எப்படி இருக்கணும், பிபி டிவைடட் பை ரோ பிளஸ் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா g இன்டூ ஹெச்பி பிளஸ் 1/2 விபி ஸ்கொயர். அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல, இது வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றாரு. அப்போ நம்ம அந்த பிஏன்னு இருக்குல்ல, ஏ விட்டுரு, பி டிவைடட் பை ரோ பிளஸ் ஜிஹெச் பிளஸ் 1/2 வி ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றத எடுத்து எழுதி தஸ். அப்போ இதுல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெர்னாலிஸ் தியரம் ப்ரூவ் ஆயிடுச்சு, பெர்னாலிஸ் தியரம் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். யாரு சார், அப்பா நிறைய டைம் எடுத்துடுச்சு. டக்குன்னு உங்களால் ஒரு வாட்டி இதை ரீகால் பண்ண முடியுமா? முழு கொஸ்டினுமே நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யறேன், ரீகால் பண்றேன், நல்லா கவனிங்க. இப்போ பெர்னாலிஸ் தியரம் எங்க இருந்து ஆரம்பிச்சா போதும், இந்த இடத்துல இருந்து. ஓகே, பெர்னாலிஸ் தியரம் எக்ஸாம்ல எழுத போறீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுத போற, பெர்னாலிஸ் தியரம் படி பிரஷர் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி per unit mass இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது, சம் பண்ணும்போது வரப்போற ஆன்சர் வந்து நிலையானதா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க நம்ம எடுத்துக்கிற லிக்விட் எப்படிப்பட்ட ஒரு லிக்விட், அதை கம்ப்ரஸ் பண்ண முடியாது, இன்கம்ப்ரசிபிள், நான் விஸ்கஸா இருக்கு, ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோல இருக்கு, அப்போ அதோட எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கிற இந்த பைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ராகும் போது ஒரு ஏரியா இருக்கு, வெளியே வரும்போது வேற ஏரியா இருக்கு, ஒயரும் வேற வேறையா இருக்கு. இது நல்ல ஒயரமா இருக்குன்னா இது ரொம்ப கீழே இருக்கு, ரைட்டா? இந்த இடத்துக்கு ஏன்னு பேர் வைக்கிறோம், இந்த இடத்துக்கு பி அப்படின்னு பேர் வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பைப்ல ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உள்ள போதோ அதே வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் அதே நேரத்துல வெளியே வந்துரும் அப்படின்றத சொல்றோம். இதுல ஸ்மால் லெட்டர் ஏ போட்டா, அதுல சப்ஸ்கிரிப்ட்ல ஏ போட்டா அப்ப அது வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் த டியூப், வின்றது வெலாசிட்டி, பின்றது பிரஷர் அப்படின்றத எடுத்து எழுதிட்டு முதல்ல ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலாவை பிரஷர் இன்டு ஏரியா அப்படின்னு எடுத்து எழுதுறோம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலாவை வெலாசிட்டி இன்டு டைம்னு எழுதுறோம். இப்போ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இங்க இருக்கிறது எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபோர்ஸோட இடத்துல பிரஷர் இன்டு ஏரியா, இங்க வெலாசிட்டி இன்டு டைம். இப்போ ஏரியா, வெலாசிட்டி, டைம், ஏரியா, வெலாசிட்டி, டைம், இது மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வரப்போற ஆன்சர் அப்போ வால்யூம் கிடைக்கும். சரியா? அப்போ ஒர்க் டன் பிரஷர் இன்டு வால்யூம் அப்படின்னு எழுதலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன செய்யறோம், சோ ஒர்க் டன் இல்ல எனர்ஜி, பிரஷர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பிரஷர் இன்டு வால்யூம். அப்ப அந்த பிரஷர் எனர்ஜியே per யூனிட் வால்யூம் என்ன, per யூனிட் மாஸ் என்ன, per யூனிட் வால்யூம்னா வால்யூமால டிவைட் பண்ணு, அப்ப PA பிரஷர் அட் A மட்டும் தான் இருக்கும். per யூனிட் மாஸ் அப்படின்னா மாஸால டிவைட் பண்ணு, வால்யூம் அப்ப மாஸால டிவைட் பண்ற அப்படின்னா அது டென்சிட்டி, சோ ரோ அப்படின்னு மாறிடும். திரும்ப அது ஒரு வாட்டி நம்ம என்ன செய்யறோம், எம்ன்ற மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இந்த பைப்புக்குள்ள போகுது அப்படின்னா அந்த மாஸால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். அப்ப இந்த வியும் எம்மும் டிவைட் ஆகி எனக்கு வந்து என்னென்ன ஆயிடும்னா ரோ. ஸோ எம் பிஏ டிவைடட் பை ரோ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஃபார்முலா, ஓகே, பிரஷர் எனர்ஜி எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் அதே மாதிரியே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgHA, கைனெடிக் எனர்ஜிக்கு 1/2 mv²a எடுத்து எழுதிட்டு அப்ப இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி மாஸ் இன்டு PA டிவைடட் பை ரோ பிளஸ் mgHA பிளஸ் 1/2 mv². இப்போ இங்க ஏன்னு போட்டதெல்லாம் அப்படியே நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா பீன்னு எடுத்து எழுத போறேன். அப்போ பீன்னு எழுதிட்டா இதெல்லாம் எனர்ஜி அட் பி. இப்போ நம்மளோட பெர்னாலி என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு எனர்ஜி ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எழுது, இதுல மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், அந்த மாஸை மட்டும் அடுத்த ஸ்டெப்ல தூக்கிட்டு அப்படியே எடுத்து எழுதி இங்க கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டுரு, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப P by rho plus GH plus 1/2 V² வந்து என்னவா இருக்கும்னா ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும்னு எடுத்து எழுதணும்னா பெர்னாலிஸ் தியரம் முடிஞ்சு 5 மார்க்கு நச்சனி எக்ஸாம்ல உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு 5 மார்க்கா டெய்லி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்டே இருக்க போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழகா என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிரு பசங்களா. இதே மாதிரி டெய்லி என் கூட சேர்ந்து நீ படிக்கணும், டெய்லி எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நாங்கள் தீமினல் பேட்ச் வந்து 1,999 ஃபீஸில் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த அகாடமிக் இயருக்கு எழுதலாம். யாழியன் சார் நான் இப்போவே 12th சேர்த்து சேரலாமா அப்படின்னா 12th தீமினலுக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. 11th 12th சேர்ந்து சேர்றதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இப்போவே கூட நீங்கள் 12th அட்மிஷன் எடுத்துக்கலாம். சரியா? பாய் பாய்.